ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போது நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்பீக்கர் பாடுறதுக்கான ஆம்பிளிஃபயரு. பேனல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமேடு. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல் ஐசி 7388 + 7805 இருக்கிற நம்ம கேஎம்ஸோட போர்டு வச்சுருக்கோம். ஒரு கிளாஸ் டி போர்டு வச்சுருக்கோம். பிடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹை கெயின் பிடின்னு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிடி வச்சுருக்கோம். ஒரு சரவுண்ட் போர்டு இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா இது வந்து என்னென்னா ஒரு ஆம்னி வண்டி கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கரு, ரியரில் 2 ஸ்பீக்கரு, அது இல்லாமல் 2 சரவுண்டு. அதாவது ரியர்லனா பேக்கில் அந்த இதில் டிக்கியில் வரும் இல்லைங்களா, டிக்கியில் அந்த டோரில் அந்த மாதிரி 2 ஸ்பீக்கரு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 2 சரவுண்டு மாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஐசி மேலே பற்ற வச்சு ஒரு 2 4.7 கேட்பேன் 1வது நம்பர் பின்னில் பற்ற வச்சு மேலேருந்து 2 எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் பாடுது பார்த்தீங்களா ஸ்பீக்கரு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4-5 ஸ்பீக்கரு இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்டபிள் பின்னாடி இருக்கிற வால்யூமோட லிங்க் பண்ணோம் அப்படின்னா பேஸ்டபிளும் மேட்ச் ஆகாது. 4-5 போட்டோம்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6-9 ஓவலுக்காக நம்ம பேஸ்டபிள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த 4-5 வால்யூம் கூட்டணும் அப்படின்னா கொஞ்சம் உதற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு பேஸ்டபிள் இல்லாமல் ஒரு கெயின் மட்டும் பண்ணி கொடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐசியில் 4 சேனல் இருக்கும். ஸோ 2 சேனல் கெயினில் இருக்கும், 2 சேனல் வந்து பேஸ்டபிள் நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணிக்கும். அந்த கெயின் ஆகி வருது பார்த்திங்கன்னா உள்ளே போய் இந்த 47K கண்ட்ரோல் போட்டிருக்கேன், 50K கண்ட்ரோல், ஸோ 22K ஃபீட்பேக் போட்டிருக்கோம். அப்போ அங்கே ஒரு கெயின் ஆகும். அந்த கெயினான ஆடியோ அவுட் எடுத்து நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். அப்போ வந்து இந்த இடத்துல வால்யூம் ஏறிக்கும். அப்புறம் ரியருக்கு எப்பவும் போல் சரவுண்ட் போர்டுலேருந்து நம்மளுக்கு ரியருக்கு வந்து பிடி போர்டுலேருந்து கொடுத்துட போகிறோம். ஏன்னா அது வந்து 6-9 ஓவல். அப்போ இந்த பிடி போர்ட்லேருந்து போயிடும். சரவுண்டுக்கு எப்பவும் போலவே சரவுண்ட் போர்ட்லேருந்து அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கருக்கும் பேக் ஸ்பீக்கருக்கும் 7388யும், சரவுண்டுக்கு 4-5க்கு வந்து இந்த கிளாஸ் டி போர்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சப்புக்கு ஒரு அவுட் கொடுத்துருக்கோம். அது வந்து சப்பு ஃபார் ஆம்புக்கு அவங்க வேறு சப்பு ஃபார் ஆம்பு வச்சுருக்காங்க, ஆக்டிவ் சப்பாக, அது எப்படின்னு தெரில. சப்புக்கு லிங்க் வெளியில் அவுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவுட்டு கொடுத்துட்டோம், இங்கே கண்ட்ரோல் ஆயிரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாஸ்டர் வால்யூம் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபயர் பற்றி சொல்கிறதுக்கு. இது ஒரு 5.1 ஆம்பிளிஃபயர்னு நம்ம பேர் வச்சுருக்கோம்.